வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி இரும்ப ஊருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க. அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அறவர என்ன பேச்சுக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறீங்க. தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்துல இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ், என்ன இல்ல தமிழ்ல? 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப ஊருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்காங்க. தமிழ்ல என்ன இல்ல? தமிழ்ல என்ன இல்ல? அறகுறை. அதே அறகுறைதான் நான் கேட்க. அறகுறை அம்மன்னா என்ன தெரியுமா? அம்மன்னா என்ன தெரியுமா? வணக்கம்னா என்ன தெரியுமா? மாணவினா என்ன தெரியுமா? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்க. நானும் அதே தான் கேட்க. தமிழ்ல என்ன இருக்கு? நான் மதம் மாறாம இருக்கிற வரைக்கும் தான் தமிழ். நான் மதம் மாறிட்டேன்னா வச்சுக்க, அவ்வளவுதான். உன் தமிழ் எனக்கு அம்மிகளுக்கு சமம். தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்க. தமிழா அறகுறையா? அம்மன்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, தமிழ்னா என்னன்னு தெரியாது, மாப்பிள்ளைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா வந்துட்ட தமிழ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு வரைக்கும் இருக்காங்க. அப்படியா? அது இப்பதான் கண்டுபிடிச்சிடலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சிட்டா, இரும்பை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு அடையாளம் எங்க? அதுக்கு ஆதாரம் எங்க? அதுக்கு அடையாளம் ஹிந்து மதம் வேணும். ஹிந்து மதம் இருந்தாதான் அதுக்கு அடையாளம், அதுக்கு ஆதாரம் எல்லாம் ஹிந்து மதம் இருந்தாதான். வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஐயோ முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு போக வேண்டியதான். கன்னடத்துல இருக்கா, மராட்டியத்துல இருக்கா, தெலுங்குல இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிய. என்ன இல்ல தமிழ்ல? எல்லாமே தமிழ் தானே. உங்களுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்கி. இந்தியாவில இருந்து எல்லாமே தமிழ் தான். அரைக்குறைன்னு அவன் பத்திரிகையாளர் போய் திட்டுறிய. உங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, அப்படித்தானே? தமிழ் தேசியம் என்ன நினைக்க அப்படின்னா, நாங்க தான் தமிழர்கள், நம்ம தான் தமிழர்கள், நம்ம தான் ஆளணும், அப்படிதானே? அப்படிலாம் ஆள முடியாது. மக்கள் யாருக்கு வாக்களிக்காங்களோ அவங்கதான் ஆள முடியும். அம்மான்னா என்ன தெரியுமா? அரசியல்னா என்ன தெரியுமா? ஒன்னும் தெரியாது. சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழி, தமிழ் மட்டும் மூத்த மொழி. பேசும்போது சமஸ்கிருதம் ஹிந்தியை சேர்த்து பேசிக்கணும். அர்த்தம் கேட்டும் போது வாயை பொத்திக்கணும். கட்சி பேரு ஹிந்தியில வைக்கணும், தலைவன் பேரு ஹிந்தியில இருக்கணும், சின்னம் பேரு சமஸ்கிருதத்துல இருக்கணும். எதுக்குதான் போராடுறீங்கன்னே தெரியல. எதுக்கு போராடுறீங்க? எந்த ஊருக்கு போனோம்னு தெரிஞ்சாதானே அதுக்கு ஊருக்கு வழி கிடைக்கும். நல்ல தலைவர்களை வளர்த்து அடுத்த கட்சிக்கு ஆள் அனுப்புற உங்களுக்கு இது தேவையான்னு கேட்க. அடுத்த கட்சிக்கு தலைவரை அனுப்புற ஆளுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த கொள்கைக்கு உங்களுக்கு ஆட்சி தேவையா? உங்களுக்கு கட்சி தேவையா? ஒருத்தருக்கு சாதி பிடிக்கும், ஒருத்தருக்கு சாதி பிடிக்காது, ஒருத்தருக்கு சாதி வேதி, ஒருத்தருக்கு குடினா என்னன்னு தெரியாது, யாருக்கும் அம்மானா என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, அந்த கட்சி தலைவனுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, முட்டாள் ஆயிட்டு. நாய விடு, நாய விடு, நாயுடு ஆயிட்டு. சித்தர்களை விதைச்சி கொண்டுட்டதுனாலதான் சித்தர் வதனை வந்துச்சு. மற்றபடி சித்தர் வதனை ஒண்ணு கிடையாது. அப்போ சித்திரை மாசம்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு இருக்கு? சித்தர்கள்லாம் மாசமா இருந்து பிள்ளை பத்துக்கிட்டாங்களா? அப்படியா? இவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஆமான்னு கேட்டோம்னா இதையும் சொல்லுவான். சித்திரவதனை ஒண்ணு கிடையாது. சித்தர்களை வதைச்சு கொண்டனாலதான் சித்திரவதனை வந்துச்சு. சித்திரை மாசம் ஒண்ணு கிடையாது. சித்தர்கள்லாம் மாசமா இருந்து பிள்ளை பத்துக்கிட்டாங்க, அதனால சித்திரை மாசம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம அதே அம்மானை கேட்டுட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நம்ம மண்டையை சொரிஞ்சிடலாம், ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க மண்டையை சொரியக்கூடாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட தலைவர்கள், அரசியல்வாதிகள், அரசியல்னா என்னன்னு தெரியாது, மொழின்னா என்னன்னு தெரியாது, நாட்டு மேல ஒரு அக்கறை கிடையாது. நாட்டு மக்கள் மேல எப்படி அக்கறை இருக்கும்? இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்பி போனா எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்? எங்க போனாலும், எது தேடி போனாலும், யாரா நம்ம ஆதரிச்சாலும் நம்ம குடும்பம்னு ஒண்ணு இருக்கலாம். அது நல்லா இருக்கணும்னு தானே நம்ம பேசுறோம், நம்ம செய்யறோம். அப்புறம் என் அரசியல்னா என்னன்னு தெரியாது, அவனை நம்பி எப்படி போறது? வணக்கங்கிறது என் மதத்துக்கு எதிரானது. உங்க நிலைப்பாடு என்ன? மதம் மாத்தி தமிழ் பேரை பிடிக்கிட்டு இங்கிலீஷ் பேரை சொல்றான். அதுல உங்க நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சுருந்தா அரசு பண்ணி வழங்கப்படும் சொல்ல முடியுமா? பிறகு என்ன உனக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப கொடுங்கனவன் எத்தனை வருஷம் ஒன்னில்தான் முடியல இல்ல? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப கொடுங்கனாலும் உனக்கு எதுக்கு கேட்க? அறகுறையாம அறகுறை நீங்க தான். பதில் தெரியலன்னா தெரியலன்ட்டு போகணும். வாயில வந்தது பேசக்கூடாது. ஒரு புத்திசாலி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் தான் புத்திசாலிங்கிறத நிரூபிக்க மாட்டான். ஆனா
வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் தான் புத்திசாலிங்கிறத நிரூபிக்கிறவன் ஒரு நாளும் ஜெயிச்சிட மாட்டான், ஒரு நாளும் ஜெயிச்சிட மாட்டான். இதை எழுதி வச்சிடுங்க. இன்னொன்னு, ஹிந்து தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் எல்லாம் ஹிந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவு. நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்ற மொழி தமிழ் மொழி 5000 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மூத்த மொழி தமிழ் மொழி. நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான். நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய அதே மூத்த மொழி, அதே உயிர் மொழி, அதே தாய்மொழி என் கால் செருப்புக்கு கீழே. இத சொன்னதுக்காண்டி நீ தூக்குல போட்டா கூட நான் சந்தோஷமா தொங்குவேன், அழகா தொங்குவேன், சொல்லிட்டு தொங்குவேன். கொன்னுட்டு புதைச்சி மறுபடியும் எழுப்பி வச்சு கேட்டாலும் அப்பவும் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்து இருக்கிற வரைக்கும் தான், ஹிந்துன்னு ஒரு நாடு இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் தமிழ் தமிழ். ஹிந்துன்னு இருக்கிற வரைக்கும் தான் அங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு. ஹிந்துன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் இங்க எல்லாருக்கும் வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறை தான் ஹிந்து, அந்த வாழ்வியல் முறை தான் ஹிந்து தர்மம், அந்த வாழ்வியல் முறை தான் மொழி. மொழி வேற, குடும்பம் வேற, ஹிந்து மதம் வேற கிடையாது. இது 3 உள்ளடக்கியதான் சனாதன தர்மம். பெண்ணை எப்போ வழிபட ஆரம்பிக்குமோ அப்போதுதான் நம்ம வாழ்வு பிறக்கும். அந்த வாழ்வு தான் இந்த நாடு, இந்த மதம், இந்த மக்கள், இந்த மொழி. அதுல ஏதாவது ஒண்ணு குட்டையை குழப்பி இந்துக்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள்லாம் இந்துக்கள் இல்லை அப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, பிச்சை எடுக்கிறது நம்ம தான் பிச்சை எடுக்கணும். பார்த்துடுங்க. தமிழ்னு இருக்கணும்னா நான் ஹிந்துவா இருக்கணும், மனசுல வச்சிடுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.